பெரிய கோட்டீஸ்வரன் சொல்லிக்கலாம் ஆண்டவர் கிட்ட, ஐயா நான் கடந்து போன 1000 பேர் கூட அவர் 1000 பேர் என்னோடு கூட சுற்றி கொண்டிருக்கிறான் சொல்லி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆள் அவன். ஆனா அவன் எதுவுமே சொல்லலைங்க. குறைச்சலன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு வாப்பா உன் வீட்டுக்கு போலான்னாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மெய் வழியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பொய் வழியை விட்டுருப்பா, பொய் வழியை விட்டுடு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசமே பொய் வழிதான், பொய்யான தேசங்கள் தான், பொய்யான காலங்கள் தான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, தீமோத்தேயு எழுதிய நிருபம் சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் இந்த கால் சில்பாயிடுது. தேவ பிள்ளையா, நீ கொஞ்சம் யோசித்து பாரு. தேவ பிள்ளை எங்க இருக்கணும்? ஆண்டவரோடு கூட இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகள் போராடணும்மா, போராடணும் வாழ்க்கையில. என்ன நம்ம போராடுறோம்? வயிறு நிறைஞ்சது, வாய்க்கு ருசியா வந்தது, என்ன போராடுறோம்? ஒண்ணுமே போராடல. போராடணும் தேவனிடத்துல. உனக்கு குறைகள் எல்லாமே குறைதான். நான் சொன்னது அம்மா பணம் பதிவு, அதை நான் சொல்லலம்மா. சந்தோஷம் நிறைவா இருக்குதா, நீ அதை சொல்லிட்டு போ பார்க்கலாம். சமாதானம் நிறைவா இருக்குத சொல்லிட்டு போ, மகிழ்ச்சி நிறைவா இருக்குத சொல்லு, வரும், அது போயிடுமா. ஆனா வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். என்ன பண்ணணுமா? எல்லாம் வாயத்தன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நம்ம யாருக்கு தெரியப்படுத்தணும் தெரியுமா? நீ கொஞ்சம் யோசித்து உன் இருதயத்தோடு பேசு, நிஜமா பேசு, உண்மையா பேசு. நம்ம யாருக்கு தெரிவிக்கிறோம் நீ சொல்லுங்க. எப்பயோ நம்மளுக்கு கஷ்டம் வந்தா, நஷ்டம் வந்தா மேல நோக்கி பார்ப்போம். சரீரத்துக்கு ஒரு ஆட்டம் வந்தா மேல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மீதி எல்லா காரியத்திலையும் உலக மனுஷன்கிட்ட தான் தெரிவிக்கிறோம். நீ யோசித்து பாருமா, நிஜமா சொல்லுமா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தெரியப்படுத்துன்றாரு. நான் உப்பா தானே, என் பிள்ளை தானே, நீ அந்த உறவு முறை இருந்தா நீ தெரியப்படுத்துவ. எது இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடு. என்னவா சொல்றாரு? எது இருந்தாலும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33:3 வாசிமா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. என்னவா சொல்றாரு? என் மகளே, தூக்க கலையிட்டோம், வெடித்திரு, எழுந்து உட்காரு. அதே கவலையை நினைச்சுன்னு இருக்காத, அழுது புலம்பிங்கன்னு இருக்காத, உருண்டு பிறண்டுன்னு இருக்காத. என் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் காத்துக்கின்னு இருக்கேன்னு. என்ன மாதிரி சொல்றாரு பாரு. நீ உலகத்தெல்லாம் நோக்கி கூப்பிட்டு இருக்கிற, தெரிவிக்கிற, அக்கா, அண்ணா, சித்தப்பா, பெரியப்பா, யார்கிட்ட சொல்லிக்கினுக்கிற? உலக மனுஷன்கிட்ட சொல்லிக்கினுக்கிற, பொய் வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மத்தியில சொல்லின்னு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு பாரு, என் பிள்ளைகளே, என்னை நோக்கி வாசி வாசி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்ல. அன்பு பிரியமானவர்களே, நம்ம மறந்துடுறோமா? முதல்ல அப்பா கிட்ட சொல்லிடு. எழுந்தியா? அப்பா கிட்ட சொல்லிடு. நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டியா? அப்பா நான் நடந்து வரேன்னு சொல்லிடு. சாப்பிட பாரியா? சாப்பிட பாரு, அப்பா கிட்ட சொல்லிடு. படுக்கு பாரியா? அப்பா கிட்ட சொல்லிடு. அப்பா கிட்ட நீ சொல்லாத மறைக்கிறது நிறைய காரியம். ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு முள்ளச்சா சொல்லுவ, ஏதோ ஒரு சில்பாவி, ஏதோ ஒரு வண்டி உன்னை மோதத்துக்கு வரா போல இருந்தா அப்பா கிட்ட சொல்லுவ. 24 மணி நேரத்துல எத்தனை முறை அப்பா கிட்ட நீ சொல்லி இருக்கிற சொல்லு பார்க்கல. எப்படிமா? அவர் தான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு பிள்ளை. நீங்க யோசிமா, எத்தனை முறை கூப்பிட்டு இருக்கிற நீ சொல்லு அப்பாவை.
அப்பா இல்லாம பரத்திலிருந்து ஒன்று வரவில்லை என்று சொன்னால் இந்த பூமியில் நீ ஒன்று பண்ண முடியாது. தேவ ராஜ்யத்தை ருசித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தாகத்துக்குரிய என் அன்பு பிள்ளைகளே,